Hi students, 12th standard accountancy unit 6ல exercise sum number 12 பார்க்கலாம். Adjustment for goodwill. Rajan, Suman and Jagan were partners in a firm sharing profit and losses in the ratio of 4:3:2 கொடுத்துருக்காங்க. அதாவது 3 பார்ட்னர் இருக்காங்க, ராஜன், சுமன், ஜெகன். இவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங், அதாவது ஷேரிங் ரேஷியோ, ஃபேர்ம்ஸ் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு, இங்கே ஓல்டுன்னு கொடுக்கல, ரிட்டையரிங் பார்ட்னரில் எங்கேயுமே ஓல்டுன்றதை மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த ஆல் பார்ட்னர்ஸோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் எந்த ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்க, 4:3:2ன்ற ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்க. அப்போது ராஜனுடைய ப்ராஃபிட் என்ன செய்வோம், நம்ம 4 + 3 + 2 எவ்வளோ கிடைக்குது, 4 + 3 எவ்வளவு, 7, 7 + 2 9. அப்போது ராஜனுக்கு எவ்வளோ வருது, 4/9, சுமனுடைய ப்ராஃபிட் ஷேரிங் 3/9, வர்ற ப்ராஃபிட்டில் ஜெகன் 2/9 ரேஷியோவில் பிரிச்சுப்பாங்க. ஓகேங்களா. இப்போ சுமன் ரிட்டையர்ஸ் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப். சுமன் வந்து ரெண்டாவது பார்ட்னர் இருக்கா இல்லையா, அவரு பார்ட்னர்ஷிப்ல இருந்து ரிட்டையர் ஆயிடுறாரு. The goodwill of the firm on the date of retirement was valued at 45,000. So firm உடைய goodwill 45,000 கொடுத்துருக்காங்க. Past necessary journal entries for the goodwill on the assumption that the fluctuation capital method is followed சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன செய்யணும், firm உடைய மொத்த goodwill எவ்வளவு, 45,000 இருக்கு இல்லையா, இந்த 45,000ல எந்த பார்ட்னர் ரிட்டையர் ஆறாரு, இந்த செகண்ட் பார்ட்னர் சுமன்கிறவர் ரிட்டையர் ஆறாரு. அப்போ ஸோ டோட்டல் குட்வில் ஆஃப் த ஃபர்ம் 45,000 இருக்கு இல்லையா, இதுல சுமன் ரிட்டையரிங் பார்ட்னருடைய ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 45,000 எப்படி கண்டுபிடிப்போம், சுமனுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு, 3/9. ஸோ அந்த 3/9க்கு 45,000ல எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த 45,000 டோட்டல் ஃபர்மோட குட்வில்ல சுமனுடைய ஷேர் எவ்வளவு, 3/9 இருக்கு இல்லையா, ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அதில் சுமனுக்கு எவ்வளோனாக்கா 3/9 போட்டோம்னா 1/3 3 3 9 வருது. 1/3 இங்கே 1 டைம் வருதுங்களா. ஸோ 4ல 3 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1, இங்கே 15,000 கன்வெர்ட் ஆயிடுது. 3 எத்தனை டைம்ஸ் வருது, 5 டைம்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் இந்த 3 0 இங்கே ஆட் பண்ணிட்டோம். 15,000 into 1 சார் எவ்வளவு, 15,000 rupees. ஓகே. ஸோ ரிட்டையரிங் பார்ட்னர் சுமனோடைய ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளவு, 15,000 rupeesன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. இப்போ சுமன்ற பார்ட்னர் என்ன ஆயிட்டாரு, ஃபர்ம்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டார். ஓகே, இவரு என்ன ஆயிட்டாரு, ரிட்டையர் ஆயிட்டார். ரிமைனிங் யார் யார் இருக்காங்க, ராஜன் அண்ட் ஜெகன். ஸோ இவங்கள கண்டினியூயிங் பார்ட்னர் சொல்லுவாங்க. ஸோ கண்டினியூயிங் பார்ட்னர்ஸோடைய ஷேர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ராஜனுடைய ஷேர் எவ்வளவு, 4 மட்டும்தான். ஜெகனுடைய ஷேர் 2. ஸோ 4:2. ஓகேங்களா. ஸோ இந்த 4:2க்கு டோட்டல் போடணும். 4 + 2 எவ்வளவு, 6. அப்போ 4/6 ராஜன் ஷேரு, ஜெகனுடைய ஷேர் எவ்வளவு, 2/6. ஓகேங்களா. இதுதான் கண்டினியூயிங் பார்ட்னர்ஸோடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகே. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த 15,000 rupees குட்வில் ரிட்டையரிங் பார்ட்னருடைய குட்வில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். இப்போ ரிட்டையரிங் பார்ட்னர் சுமன்கிறவரு அவருடைய குட்வில் வேல்யூ 15,000 rupees கண்டுபிடிச்சோம்ல, இது என்ன செய்யணும், ரெஸ்ட் ஆஃப் த அதாவது கண்டினியூஸ் பார்ட்னர்ஸோடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அவங்களுடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் கால்குலேட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்போ ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அதாவது குட்வில் அக்கௌண்ட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்னன்னா, கண்டினியூஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இதுதான் குட்வில்லோடைய ஜேர்னல் என்ட்ரி. கண்டினியூஸ் பார்ட்னர் யார் யாரு, ராஜன், ஜெகன். இவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட், ராஜன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், ஜெகன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 2. யார் ரிட்டையர் ஆறாங்க, சுமன் தான் ரிட்டையர் ஆகிறார். ஸோ 2 சுமன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா. அவங்க கேட்டிருக்கிறது ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல்னாக்க பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட், கண்டினியூஸ் பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இதுதான் குட்வில்க்கு ஜேர்னல் என்ட்ரி. இப்போ எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்னாக்க, அந்த 15,000 rupees-ஐ சாக்ரிஃபைசிங் ரேஷியோல தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை கொஸ்டின்ல கொடுக்கல. அப்போ நம்ம இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா, 4:2. இந்த 4:2வை நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோவா இல்லைன்னா கெய்னிங் ரேஷியோவா அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த 4:2ன்ற ரேஷியோல 4/6 ராஜனுக்கும் 2/6 ஜெகனுக்கும் பிரிச்சு கொடுக்க போறோம். ஓகேங்களா. அந்த 15,000 rupees ஃபர்ஸ்ட் ராஜன் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ 2 2s are 4, 3 2s are 6 கிடைக்குது. ஸோ 1 3 is 3, 5 3s are 15. இந்த 3 0 இங்கே ஆட் பண்ணிட்டோம். 5 2s are எவ்வளவு, 10. ரிமைனிங் இந்த 3 0. அப்போ 10,000 rupees ராஜனோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கண்டினியூஸ் பார்ட்னர் ராஜன் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதே சேம் 15,000 rupees ரிட்டையரிங் பார்ட்னர் சுமனுடைய குட்வில்ல
கண்டினியூஸ் பார்ட்னர் ஜெகனுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அவருடைய கெய்னிங் ரேஷியோ எவ்வளோ 2/6க்கு இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். 1 2 is 2, 3 2s are 6 கிடைக்குது. 1 3 is 3, 5 5s are 5 3s are 15 கிடைக்குது. 3 0 இங்கே ஆட் பண்ணிட்டோம். 5 into 1s are எவ்வளவு 5000 rupees. ஸோ ஜெகனோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி என்ன, குட்வில் ரிட்டையரிங் பார்ட்னரில் குட்வில்ல ஜேர்னல் என்ட்ரிக்கு எப்படி எழுதுவோன்னு பார்த்தீங்கன்னாக்க கண்டினியூஸ் பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த ஃபார்மேட் பிரகாரம் நம்ம என்ன செய்யணும், ஜேர்னல் என்ட்ரி குட்விலுக்கு பாஸ் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.